அந்த பார்வை உங்களுக்கும் எனக்கும் வருகிறதா? இல்ல ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறாரையா, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, ஆனா நான் ஜெபம் பண்ண பிரச்சனை தீந்துச்சு, போராட்டம் தீந்துச்சு, எனக்கு நன்மை அடை கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது, இதற்காக நீங்களும் நானும் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? என்னை கேட்கின்ற, என்னை கவனிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும். இது நான் ஒரு சபைக்காக சொல்லவில்லை. நீங்களும் நானும் பயணிக்கிற பயணம் எங்கே இருக்கிறது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நித்தியத்திற்காக உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் தான் மிக முக்கியம். அதனுடைய சில வார்த்தைகளை முன்னாடியே பார்ப்போம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவ இந்த நித்திய ஜீவனை அடைகிறதற்காக அநேக காரியம் சொல்லி இருக்கிறது. அதனுடைய 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6, 2, 3, 4 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளேயாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய, இன்னைக்கு நாம் சரீரத்திலே சுமந்து கொண்டிருக்கிற உயிர் அல்ல, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நடந்த மரணத்துக்குள்ளான ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? இப்போ பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அப்படின்னா பிதாவின் மகிமை என்ன? நித்திய ஜீவன் தான் அவருடைய சொத்து. அல்லேலூயா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்காக வாழுகிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. அவர் சொன்ன தியரியே என்ன? இந்த உலகம் உங்களை பகைக்கும், இந்த உலகம் உங்களை குற்றம் சொல்லும், இந்த உலகம் உங்களை காவலில் போடுவார்கள். இதெல்லாம் சொல்லப்பட்டதுதான். அது நடக்கிற விஷயம் அசாதாரணமானது அல்ல.